2024 கடைசி ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா பாபா வாங்கா அப்படிங்கிற ஒரு நபரால் பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டிருக்கு. பாபா வாங்கா அப்படிங்கிற இந்த பேர் பார்த்தீங்கன்னா பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க 2024 அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வந்து வீடியோக்குள்ளேயே வென்றாகும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாபா வாங்கானா யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுறேன். பாபா வாங்காவை பொறுத்த வரைக்கும் இந்த பல்கேரியாவில் பிறந்த ஒரு நபர் தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1996 வரைக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துருக்காங்க. ஒரு 84 வயது மதிக்கத்தக்க ஒரு நபராக தான் வந்து பார்க்கப்படுது. இவர் வந்து பார்த்திங்கன்னா பல்கேரியன் மிஸ்டிக்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு நபர். அதே மாதிரி இவரோட சின்ன வயசில் 12வது வயசுலேயே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்டாமால் அவரோட பார்வை வந்து பாதிக்கப்படுது. அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா என்னால் வந்து ஃப்யூச்சர் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு பாபா வாங்கா பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ரிடிக்ஷன், அதுவும் வந்து 2037 அந்த மாதிரி காலகட்டத்திலலாம் தாண்டி கூட அவரோட ப்ரிடிக்ஷன் வந்து போய்கிட்டுருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா எங்களோட ப்ரிடிக்ஷன் எந்த காலகட்டம் வரையும் தொடருதுன்னா 5079 அந்த காலகட்டம் வரையும் தொடருது. ஏன்னா வந்து அந்த காலகட்டத்தில் தான் பூமியை அழியும்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி நாஸ்டாமஸ் ப்ரிடிக்ஷன் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவு பேசப்படுதோ, இவங்களோட ப்ரிடிக்ஷன் பாபா வாங்கா ப்ரிடிக்ஷனும் பேசப்பட்டுருக்கு. நிறைய பேர் நம்பக்கூடிய விஷயங்கள் என்னென்னா 85% ஆஃப் ப்ரிடிக்ஷன் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இவங்களது வந்து நடக்கக்கூட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து இவங்களோட ப்ரிடிக்ஷனை பார்த்திங்கன்னா கோரிலேட் பண்ணி பேசிக்கிறாங்க. சரி, அப்படி என்னென்ன ப்ரிடிக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ப்ரிடிக்ஷன் என்னவா வந்து கருதப்படுதுன்னா, இந்த ரஷ்யா பிரசிடென்ட் இருக்காங்களே அவங்கள பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து அசாசினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெரியல. ஏன்னா வந்து எந்த அளவுக்கு அமெரிக்க பிரசிடென்ட் ஹைலி செக்யூர்டான ஒரு பிரசிடெண்ட்டோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ரஷ்யாவும். புட்டினை வந்து கொல்ல முடியுமா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு தெரியல. நம்ம வந்து அடுத்த ஒரு ப்ரிடிக்ஷனுக்கு போயிடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டெரரிசம் இன் யூரோப்புன்னு சொல்லியிருக்காங்க. யூரோப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மேசிவான ஒரு டெரர் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா யூரோப்பில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நடந்தவுடனே யூரோப்பே பார்த்திங்கன்னா சம்பவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்குது. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரில. ஆனால் வந்து இப்படியாப்பட்ட ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன் என்னென்னா, இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இருக்குல்ல, இந்த ஒரு விஷயத்தை பாபா அவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதிகமான கிளைமேட்டிக் சேஞ்சஸ்க்கான எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம 2024 பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீமான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக கூட அமேசான் காடுகள் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா வறண்டு போய் பல டான்ஃபெயில் வந்து இறந்ததாக வந்து நியூஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பரில் நம்மளுக்கு வந்து நடந்துகிட்ருக்கக்கூடிய சம்பவங்கள். இந்த மாதிரி ஒரு அமேசான் காடு வந்து வறண்டு போயிருக்கு அப்படிங்கிற பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட பல பேர் வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் க்ரைசிஸோட ஒரு நீட்சியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரெடிக்ஷனில் நம்மளால் பார்த்திங்கன்னா உணர முடியுது. ஏன்னா வந்து ஒரு வருஷமும் கிளைமேட்டிக் விஷயங்கள் வந்து அதிகமாக சீரியஸ்னஸ் வந்துட்டு தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் க்ரைசிஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. ஏன்னா வந்து உலகத்தை பொறுத்த வரைக்கும் 2 வார் பார்த்திங்கன்னா சைமல்டேனியஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. ரஷ்யா உக்ரைன் வார், இஸ்ரேல் பாலஸ்டீன் அந்த ஒரு வார் வந்து சைமல்டேனியஸாக நடந்துகிட்ருக்கிறதுனால இப்போதைக்கே பார்த்திங்கன்னா பல நாடுகள் வந்து ரிசெஷனுக்குள்ளே போகிறதும், பல நாடுகள் பார்த்திங்கன்னா எக்கனாமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அடி வாங்குச்சு. ஸ்ரீலங்காலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் எந்த அளவுக்கு அடி வாங்குச்சு அப்படிங்கிறது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல நாடுகள் இந்த மாதிரி வந்து போகிறதுனால எக்கனாமிக் க்ரைசிஸே ஒரு உலகம் பூரா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்குது. இதெல்லாம் வராமல் இருந்தால் நல்லது. இதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப வந்து உலக மக்கள் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. அடுத்த ப்ரெடிக்ஷன் என்னென்னா, இந்த மாதிரி வந்து சைபர் அட்டாக் இருக்குல்ல, சைபர் அட்டாக் மெயினாக வந்து இந்த பெரிய நாடுகளோட பவர் கிரிட்டோட சைபர் அட்டாக்கை அந்த ஒரு விஷயத்தில் சைபர் அட்டாக் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. பவர் கிரிட்டில் மட்டும் ஒரு சைபர் அட்டாக் நடந்ததுன்னா அந்த நாடே வந்து இருளில் முழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. அந்தளவுக்கு ஒரு விஷயம் நடந்ததுன்னா ஒரு வாரே பார்த்திங்கன்னா ஒரு நாடு மேலே தொடுக்கிறதுக்கு சமமான விஷயங்கள். இதெல்லாம் நடந்ததுன்னா எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த நாடு வந்து சைபர் அட்டாக் உள்ளான நாடுகள் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற வந்து யோசிச்சு பாருங்கள். இது ஒரு ப்ரெடிக்ஷனாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதில் வந்து ரெவல்யூஷன் நடக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஏஐ இருக்கலாம், குவாண்டம் கம்ப்யூட்டராக இருக்கலாம். இது 2 விஷயத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ரெவல்யூஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஏஐ ரெவல்யூஷன் இப்போ நடந்துகிட்ருக்கிறத நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணியிருப்போம். நிறைய சாஃப்ட்வேர்ஸால் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பண்ண முடியுது. நம்ம சாட் ஜிபிடியை கூட எக்ஸாம்பிளாக வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா
பல பேருக்கு புதுசாக இந்த டேர்ம் இருக்கலாம். ஆனால் வந்து இந்த ஒரு விஷயங்கள் கூகுள் பண்ணிக்கிட்டு இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் பெஸ்ட்டாக நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பிரேக் த்ரூ ஏற்பட்டுதுன்னா இது பல ஃபீல்டுக்கு வந்து உதவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷனாக தான் இருக்குது. அதுக்கடுத்து மெடிக்கல் பிரேக் த்ரூன்னு சொல்கிறாங்க. இந்த அல்சைமர் டிசீஸு, கேன்சருக்கான மருந்துகள்லாம் பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது. இது வந்தால் நல்லா தான் இருக்கும். பல பேரோட உயிரை வந்து காப்பாற்றுறதுக்கான ஒரு மேஜரான ரீசனாக இருக்கும். ஆனால் வந்து கேன்சருக்கான மருந்துகள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சதாக ஒரு கான்ஸ்பிரசி தியரி வந்து போய்கிட்டு இருக்கு. அது வந்து அந்தளவுக்கு சீக்கிரமாக வந்து மார்க்கெட்டில் விடுவாங்களா, வந்தாலும் சரி அந்தளவுக்கு சீக்கிரமாக வந்து இந்த விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் ஒரு மிகப்பெரிய பார்த்திங்கன்னா மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. ஜியோ பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து மல்டிபோலார் வேர்ல்டு தான் இப்போ வந்து நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்தியாவாக இருக்கலாம், சைனா, ரஷ்யா, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல நாடுகள் பேசிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி பவர் இருக்குல்ல, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பவர் அப்படியே ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. இதில் மெயினான பிரதானங்கள் நாடு எதுனா ரஷ்யா, சைனா, இந்தியா, இந்த 3 நாடு ஒன்றா சேர்ந்ததுன்னா ஒரு மல்டிபோலார் வேர்ல்டுக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து இருந்துகிட்ருக்கு. இதில் தான் பார்த்திங்கன்னா பாபா வாங்காவோட ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது. இந்த ஒரு ப்ரெடிக்ஷனில் எந்த ப்ரெடிக்ஷன் கன்ஃபார்மாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து நினைப்பீங்க. அந்த ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இது வரைக்கும் வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்திங்கன்னா பாக்கெட் வீடியோஸோட இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தால் லைக் வந்து தரலாம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ்.